கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. இந்த நாளில் கூட நம்ம சிறிய பாடலோடு கூட ஆண்டோடைய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, நிரப்புவாராக. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி நம்ம சங்கீதம் 16 நம்ம வாசிக்கலாம். அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு, அவருடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பம். ஒரு நாளும் நம்மை விட்டு எடுபடாத நல்ல ஒரு சமாதானம், ஆனந்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் கண்மணி போல பாதுகாத்து நம்மை சுமந்து வந்திருக்கிறார். ஒரு தகப்பனை போல, தாயை போல நம்மை தேற்றி அரவணைத்து பாதுகாத்து நம்மை போஷித்து நம்மை எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் வியாதி விக்கினங்களுக்கு விலக்கி இந்த நாளிலே நாம் உயிரோடு இருக்க கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவரை துதித்து நம்ம பாடுவோமா? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளுகிறார், ஒவ்வொருவருக்காக அவர் தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த நல்ல நேசரே நாம் துதித்து அவருடைய வார்த்தை நம்ம தியானிக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் தரித்திகலோகம் துதரும் பாட மெய்ப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. ஆனந்த என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திகலோகம் துதரும் பாட மெய்ப்பரும் போற்ற துதிக்கு பாத்திர பிறந்தாரே. ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி மாசமதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும், இன்னல்கள் நீக்கும், கொடுமை பேயின் பலனொடுக்கும், வலிமை வாய்ந்திடும் நாமம் அதே. ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. நீர் எங்களை சந்திக்கிற இந்த நேரத்துக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எத்தனை அருமையானது என்று ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தையினால் எங்களை தேடி வருகிற தேவன், எங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய், எங்களை மீட்கும்படியாய், எங்களை தேடி வந்த நேசரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா இந்த நேரத்தில் கூட எங்களை நீ நிரப்புவோப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்க இருதயம் அப்பா உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தினால அப்பா மகிழ்ந்து களிகூறும்படியா கர்த்தர் இந்த நேரத்தை நீ தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. உம்முடைய
பிரசன்னத்தினால மூடுவீராக, உம்முடைய சமூகத்தினாலே ஆண்டவரை நிரப்புவீராக, உம்முடைய சந்நிதியின் பிரகாசத்தினால நிரப்புவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாவதாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் தாழ்த்துகிற எங்களையும், எங்கள் குடும்பம், எங்கள் சமுதாயம், எங்களுடைய கர்த்தாவே அப்பா எல்லா காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா உடைய பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தத்துவம் உடைய தோளின் மேல் இருக்கும். உடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே. அப்பா உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருக்கு ஒரு வம்ச வரலாறு உண்டு. ஏதோ ஒரு தேவன் பூமியை தேடி வந்தார், பாவிகளை தேடி வந்தார் என்று சொல்லி நம்ம ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல, அது உண்மை என்பதை மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அவருடைய சந்ததிகள் எல்லாம் மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். அந்த நாட்டில் யூதர்கள் இப்படி ஒரு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அவர்கள் அநேக யூதர்கள் நம்பாததுனாலே மத்தேயு அவர் ஆதாரபூர்வமாக எல்லாவற்றையும் சேகரித்து அந்த மத்தேயு அழகாய் அதை சந்ததிகளை பெயர்களோடு கூட அவர் எப்படி பிறந்தார், எந்த சந்ததியிலிருந்து வந்தார் என்று சொல்லி அழகாய் விவரித்து சொல்லியிருக்கிறார். ஆமென். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெண்களை அற்பமாய் பார்க்கிற ஒரு காலமாய் இருந்தது. பெண்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட மாட்டாங்க, பெண்கள் ஒரு அடிமை அந்த இடத்துல தான் இருந்தாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஒரு பெண்ணின் வயிற்றிலே அவர் தோன்றி, மரியாளே ஒரு கன்னியின் வயிற்றிலே தோன்றி இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அக்கிரமங்களிலே பாவத்திலே மரித்து போய் கிடந்த நம்மை கர்த்தர் தேடி வந்தார். அவர் பாருங்க, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மை குறித்து ஒரு கரிசனை அவருக்கு உண்டானது, நம்மை குறித்த ஒரு பாரம் உண்டானது. ஐயோ என்னோட பிள்ளைகளை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி பரலோக ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மிகுந்த அன்பினாலே, அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத, நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தேடி வந்த அன்பு, நம்மை மீட்டு கொண்ட அன்பு, இயேசு ராஜா ஹல்லேலூயா நம்மை தேடி வந்தார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அந்த சிங்காசனத்தில் அந்த கம்ஃபர்டபுளான அந்த ஜோன்ல இருந்து அவர் இறங்கி வந்தார். நம்ம இறங்கி போய் நம்முடைய பிள்ளைகளும் இந்த இடத்தை மீட்க வேண்டும், இந்த இடத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வந்தாராமே. அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது அந்த பெண்களுடைய அந்த நேம் லிஸ்டில் பார்க்கலாம். 3வது வசனத்தில் யூதா பாரேசையும் சாராவையும் தாமார் இடத்தில் பெற்றான். தாமார் யாருங்க? தாமார் தன்னுடைய மாமனார் இடத்திலேயே தவறு செய்து வந்தவள் தான் அந்த தாமார். பாருங்க, அந்த யூத வம்சம் அதிலிருந்து தான் வந்தது. பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து கர்த்தர் தோன்றினார். அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றானாம். அந்த ராகாபு யாருன்னு சொன்னால், அந்த எரிகோ தேசத்தில், எரிகோ அந்த பட்டணத்தில் ஒரு வேசியாய் இருந்தவள். அந்த வேசியை அந்த சந்ததியிலிருந்து கர்த்தர் தோன்றினார். பாருங்க, அந்த ராகாபை தெரிந்து கொண்டார். பாருங்க, அவர் சூஸ் பண்ணுறாரு எந்தெந்த இடத்துல பாருங்க அவங்களெல்லாம் சூஸ் பண்ணுறாரு ஆண்டவர். அதே சமயத்தில் 6வது வசனத்தில் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான்னு சொல்லி நம்ம இந்த 3 பெண்களை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். 3 பெண்களுமே ஒரு கீழ்த்தரமான காரியங்களை செய்த அந்த பெண்களிடத்திலிருந்து தான் தோன்றான். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாராம். பாருங்க, இந்த பெண்களை ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, நம்ம சந்ததி
சந்ததிகளை என்ன சொல்லுவோம், எங்கள் தாத்தா அவ்வளோ பணக்காரராக இருந்தார், எங்களுடைய அப்பா அப்படி இருந்தார், அம்மா இப்படி இருந்தாங்க, உங்களோட சந்ததி இப்படி பெருமைக்குரியதாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சந்ததியில் ஆண்டவர் ஒரு பாவிகளான அந்த ஸ்திரீகளை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியிலே உதித்தார். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவா இருந்தாலும் அவர் பாவிகளை தேடி அந்த தாழ்மையின் ரூபத்தை தரித்து கொண்டார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய மகிமை கனத்தை எல்லாம் அவர் பரலோகத்திலே வைத்துவிட்டு அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாய் பாருங்க, ஒரு எறும்பின் இடத்துல போய் நம்ம பேச முடியுமா? நம்ம எறும்பா மாறணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய மகிமையை குறைத்து கொண்டு அவருடைய மகிமையை குறுக்கி அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் குறுக்கி ஒரு மனுஷ ரூபமாய் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்க அவர் நம்மை தேடி வந்தார். அவர் தேடி வந்த அந்த ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவர் பாருங்க மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டார். பாருங்க, அந்த மாட்டு தொழுவத்தில் எந்த இடத்துலையும் இடமே இல்லை, அவருக்கு மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டார். பாருங்க, ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் ஏரோது ஏன் பயந்தார்னு சொன்னால் அவர் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அந்த ராஜா பயந்தார். பாருங்க, எப்பவுமே ராஜாக்கள் எங்கே தோன்றுவாங்கன்னா மாளிகையில் தான் இருப்பாங்க. அந்த பெரிய நட்சத்திரத்தை அந்த சாஸ்திரிகள் பார்த்த பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்க முன்னே அறிந்து கொண்டு அவர்கள் தேடி எங்கே சென்றாங்களாம்? மாளிகைக்கு நேராக சென்றாங்களாம். அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டாங்களா? எப்போ ராஜாக்கள் மாளிகையில் தானே இருப்பாங்கன்னு சொல்லி மாளிகை தேடி வந்தாங்களாம். அங்கே அப்போதான் அந்த ஏரோது ராஜாக்கு தெரிஞ்சதான் இப்படி ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே சொல்லி அந்த சாஸ்திரிகள் தேடி வந்தாங்களாம். அப்போ அந்த ஏரோது எங்கேயோ ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க, அவன் தெரிஞ்சுட்டு அந்த சாஸ்திரிகள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள், நானும் என்ன செய்கிறேன், அந்த குழந்தைய நான் பார்த்து அவங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்லணும்னு சொல்லி ஏரோது உள்ளத்தில் கள்ளமுள்ள ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு எப்படியாவது அந்த ராஜாவை பிறந்திருக்கிற கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் உள்ளத்தில் அந்த யோசனையை கொண்டு தான் அந்த சாஸ்திரிகள்கிட்ட சொன்னான். பாருங்க, ஆண்டவர் மாளிகையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளவே இல்லை, அவர் மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சாஸ்திரிகள் தேடி எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சாஸ்திரிகள் அந்த இயேசு பிறந்திருக்கிறதை அந்த இடத்த கண்டுபிடிக்க அவங்க அந்த பயணத்தை ஆரம்பித்ததும் ஆண்டவரை சந்தித்ததுக்கும் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த ஏரோது அந்த இயேசுவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு கொண்டு இருந்தான். ஆனால் அவர் பாருங்கள், ஆண்டவர் பிறந்து அவர் எகிப்துக்கு கொண்டு பெத்லகேமிலே பிறந்தார், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார், நாசரேத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போது பாருங்கள், அதுக்குள்ளேயே ஏரோது மரித்து போனான். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு சூழ்ச்சி செய்ய அவர்கள் அழிந்தே போகிறதுக்கு ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல ஏரோதை அடையாளமாக வைத்திருக்க பாருங்க. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் அந்த சந்ததியின் பின்னணியை பார்த்தீங்கன்னா, அவரோட வம்ச வரலாறின் பின்னணியை பார்த்தீங்கன்னா எல்லா பாவிகளாக இருந்தாங்க. அது பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஜனங்களோடு அந்த சந்ததியிலே கர்த்தர் அந்த சந்ததியே தொடர்ந்து புதிய ஏற்பாட்டை இணைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாவிகளா இந்த நாளில் கூட நான் ஏழ்மையா இருக்கேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்குள்ளே பிறக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி கர்த்தர் அந்த வியாதியஸ்தனை பார்த்து சொன்னது போல கர்த்தருடைய சித்தமெல்லாம் அவர் உதிக்க வேண்டும், அவர் அந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்தார். நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற ஒரு பாலமாய், ஒரு சந்திப்பின் பாலமாய் கர்த்தர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, தன்னுடைய பிரயாணத்தில் அவன் களைப்படைந்தவனாய் ஒரு கல்லின் மேலே படுத்து உறங்கும் பொழுது அங்கே
அங்கே ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். ஒரு ஏணி பரலோகத்தை வானத்தை இணைக்கிறதா இருந்தது. தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தாங்க. அப்படிதான் கர்த்தர் நமக்கு ஒரு அந்த கல்லாய், மூளைக்கல்லாய், ஹல்லேலூயா, தேவாதி தேவனை இறங்கி வந்தார் நம்மை இணைக்கும்படியாய். அந்த பாலமானது என்னன்னா ஆண்டவரோடு இணைக்கிற ஒரு பாலம். ஹல்லேலூயா, நம்மை பரலோகத்திலே சேர்க்கிற ஒரு பாலமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் நான் பார்த்தேன். அந்த எறும்பு வரிசையா போயிட்டு இருந்தது. போய் அந்த கார்ட்டூன்ல எறும்பு வரிசையா போய் அந்த மரத்துக்குள்ள போகுது. அந்த மரத்து பக்கத்துல ஒரு 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 பேர்டு அது என்ன செய்யுதுன்னா அந்த எறும்பை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்போ ஒரு 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 ரேட் அந்த வழியில் வருது. அந்த மாற்றி விட்டுருது. அந்த டைரக்ஷனை மாற்றி விட்டோன்னே எல்லா எறும்புகளும் மாறி போயிடுச்சு. அந்த 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 உயிர், சின்ன உயிரி பார்க்குது. மேலே பார்க்கும்போது அந்த அந்த ஒரு பேர்டு வந்து அந்த எறும்பை கொத்தி கொத்தி சாப்பிட்றத பார்த்தோன்னே இந்த எறும்புகளை அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுருச்சு. அது நல்ல வழியில் போக கற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் கூட நரகத்திலே போய் விழுந்து கொண்டு இருந்த ஜனங்களை தேடி அவர் உலக தோற்றத்தின் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. அப்படிதான் பார்த்தீங்கன்னா உலகத்து தோற்றத்திற்கு முன்னதாகவே உலக இரட்சகராய், ஹல்லேலூயா, அவர் யாரும் ஒருவருக்காக மாத்திரமல்ல, உலகத்திற்கே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவராய், அவர் நீதி நிறைந்தவராய் வாழ்ந்து நம்மை பரலோகத்திலே சேர்க்கிறவராய் நம்மை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில தான் ஆண்டவர் உதித்தார் பாருங்க. தாழ்மையின் ரூபத்தை அவர் தரித்து கொண்டார். யோசேப்பை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா யோசேப்பும் இயேசுவும் ஒரே மீனிங் தான். அந்த இயேசு என்ற பேருக்கு என்னன்னு சொன்னா யோசேப்பு ரட்சகர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான் யோசேப்பு. எல்லாரும் வந்து இவனுடைய கட்டை வணங்குகிறதா, எல்லாரும் எல்லா கட்டுகளும் எல்லா தானிய கட்டுகளும் இவனை வந்து வணங்குகிறது போல ஒரு சொப்பனத்தை அவன் பார்த்து அவன் வந்து சகோதரர்கிட்ட சொல்றான், இவனை வணங்கணுமா அப்படின்ற ஒரு பொறாமையினால அவன் பாருங்க எல்லாரும் சேர்ந்து அவனை குழிக்குள்ள போட்டாங்க. ஆனா அவன் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எகிப்துல ஆண்டவர் வந்து யோசேப்பை உயர்த்தி அந்த ஜனங்கள் எல்லாம் அவனுடைய சகோதரர்களை ஆதரிக்கும்படி, போஷிக்கும்படி அந்த கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க. அவ சொல்றான், நான் வந்து உங்களை போஷிக்கும்படியாய் கர்த்தர் என்னை இதை ஆயத்தம் பண்ணினார்ன்னு சொல்லி அவங்களுடைய குறைகளெல்லாம் மன்னித்து அவனை அப்படியே அன்பினாலே ஏற்றுக்கொண்டு அவனுடைய சந்ததிகளெல்லாம் ஒன்றிணைந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கலாம். அப்படிதான் நம்முடைய ராஜாதி ராஜாவை கூட அவர்கள் எல்லா ஜனங்களும் அவரை சிலுவையில் போட்டு அவரை உபத்திரவப்படுத்தினாலும் அவர் நம்மை ஆதரிக்கும்படியாய் உயிர்த்து எழுந்தார். மரணத்தை ஜெயித்து சாவை வென்று உயிரோடு எழுந்தார். நம்மை தேடி வந்த நேசம் பாருங்க. மரியாள் அந்த நாட்டில் ஒரு கன்னியா இருந்த தேவனை ஆராதிக்கிற, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிற, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேடுகிற ஒரு பெண்மணியா இருந்தால் அந்த மரியாள். அந்த நாட்டில் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக ஸ்திரீயை மூலமாய் பிசாசு ஏமாற்றினான். அந்த ஸ்திரீயின் மூலமாகவே கர்த்தர் இந்த உலகத்திலே உதித்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு கன்னியின் வயிற்றிலே கர்த்தர் உதித்தார். அந்த கன்னி மரியாளாகிய அந்த பெண்மணி மிகவும் பரிசுத்தமுள்ளவளாக இருந்தார். அவள் தேவனை ஆராதிக்கிறவளாக இருந்தார். பாருங்க, அந்த கர்ப்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த பிள்ளைக்கு பிதாவே தகப்பனாக இருந்தார். ஆமென். பாருங்க, கர்த்தர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மரியாள் வந்து அவ அறிக்கை செய்கிறா பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு பிதாவே தகப்பனாக இருந்தா. இந்த நாளிலும் யாரெல்லாம் குடும்பத்தில் அன்பானவர்களை இழந்திருக்கீங்களா, அல்லது கணவர் இல்லாமல் இருக்கீங்களா, அல்லது
தகப்பன் இல்லாமல் இருக்கீங்களா? ஆனால் பாருங்க, அந்த அந்த குழந்தைக்கு இயேசுக்கு பிதாவே தகப்பனாய் இருந்தாராமே. ஆட்டவர்களை இழந்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவனே தகப்பனாய் பிதாவே தகப்பனாய் இருக்கிறாராமே. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் கைவிடப்பட்டவங்களா இருந்தாங்க. ஒரு ஒரு எப்படி ஒரு விதவை வந்து ஒரு 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 பாவமான ஒரு கைவிடப்பட்ட ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் இல்லைனாலும் சரி, பாருங்க, இப்போ சிருஷ்டிகரே உன் நாயகர்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவரே துணையாளராய், ஒவ்வொருவருக்கும் அவரே நாயகராய் இருக்கிறார் எல்லாவற்றையும். எப்படி ஒரு ஒரு கணவர் வந்து ஒரு நல்ல கணவர் என்ன செய்வாருன்னா மனைவியை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எந்த இடத்துலையும் அவளுக்கு உதவி செய்கிறவரா, அவளை பாதுகாக்கிறவரா இருப்பாரு. நல்ல ஒரு கணவர் அப்படிதான் இருப்பார் பாருங்க. ஆனா அப்படிதான் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஒரு என்ன சொல்றது, இரட்சகராய் நம்மை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல நாயகராய் நமக்கு இருக்கிறாராமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு விதவைகளை போல, திக்கற்றவர்களை போல இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வந்தது நிமித்தம் நம்மை ஆசாரியர்களாய், ராஜாக்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆமே. ஒரு பேபி ஸ்கூல் படித்து கொண்டு இருக்கிறவர்களை எப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர்கள் அந்த அந்த மெச்சூர்டாக ஆகுறாங்களோ, அதே போல கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களிலும் நம்மை மெச்சூர்டாய் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை வைத்தார். தேடி ஆண்டவர் நம்மை தேடி வந்த பொழுது கர்த்தர் நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றினார். ஆமே. நம்ம வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா மகிமையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆமே. மகிமையிலிருந்து மகிமைக்கு, கனத்தின் மேலே கனத்திற்கு மேலே கனத்தை, அதாவது கிருபை மேலே கிருபை, ஆண்டு பலத்தின் மேல் பலனடையத்தக்கதாக கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் இம்மைக்கு மாத்திரமல்ல, நித்தியமாய் நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற ஒரு நல்ல நேசரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிறார். நம்ம நித்தியமாய் அவரோடு கூட நம்ம வாழ போகிறோம். பாருங்க பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் மாத்திரமல்ல, அவரோடு அவர் இப்போ நம்ம கூட இருக்காரு. நம்ம மரிச்ச பிற்பாடு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, முடிவில்லாத ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் நம்ம பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஆமென். பாருங்க, வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜ்யத்தை குறிச்சுனாக்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிச்சே எல்லா வாக்கு தத்தங்களும் நம்ம பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன். எப்படி வருஷம் முடிவில் ஒரு எல்லாம் நம்ம செஞ்ச வேலைகளுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறாங்களோ, அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு போனஸ் மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தை சுதந்திரிக்கிற பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். பரலோக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் எடுத்து உரைக்கிறவராக இருந்தார். ஆண்டவர் வந்து தேடி வந்த நோக்கமெல்லாம் என்னோட பிள்ளைகளை நான் விடுதலை ஆக்க வேண்டும், பிசாசின் கரத்திலிருந்து நான் பிடுங்க வேண்டும் என்று சொல்லி அவர் பாருங்க, அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறவராய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமாயது. பிதாவின் சித்தம் என்ன? நம்மை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை என்னோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிதாவின் சித்தமாக இருந்தது. பிதா எப்படியா இயேசு கிறிஸ்துவை நேசித்தாரோ, எப்படி இயேசுவோடு இடைப்பட்டாரோ, இயேசுவை விடுவிக்கிறவராய் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ, அதே அன்பு, அதே அன்பு கர்த்தர் நம்மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இயேசுவை எப்படி
எப்படி நேசித்தாரோ அப்படியே கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மை விடுதலை ஆக்குகிற, நம்மை விட்டு கொடுக்காத, நம்மை கைவிடாத நல்ல நேசர், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு நாயகர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. யாரும் எனக்கு யாரும் இல்லையே, நான் மரித்து போக வேண்டியதான் சொல்லி யாரெல்லாம் நீங்க உங்க மனசுல ஒரு சிந்தை வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் அப்படி நினைக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நேசர் உங்களை தேடி இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார், உங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அவங்களை விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறார். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநாதைகளை போல இருந்தவர்களை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் குமாரர்களாய் சகோதரர்களாய் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் முதற் பேரானவர். நம்மெல்லாம் அவருக்கு பிற்பாடு குமார்த்திகளாய் கர்த்தர் பிதா நம்மளை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கிறார், பாதுகாக்க மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, குறைகள் இல்லாத வாழ்க்கையே இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய சித்தம் மேலானது. அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் மேலான பரலோக நன்மையினாலே நம்மை நிரப்புகிறவராயிருக்கிற நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம குமாரத்திகளா அவருக்கு இருக்கிறோம். ஆமென். ஒரு நாளும் நம்ம கைவிடப்பட்டு போவது. மரியாள் என்ன செய்தா பாருங்க, தூதர்கள் வந்து வார்த்தையை கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை அவளுடைய பரிசுத்த ஆவி அவள் மேலே நிழலிட்டது என்று பார்க்கிறோம். அவள் மேலே பரிசுத்த ஆவியான நிழலிடும் போது அவளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரும் அந்த வார்த்தையும் சேர்ந்து ஒரு இரட்சகரை, ஒரு மகிமையை வெளிப்படுத்தியது. ஹல்லேலூயா. ஒரு இரட்சகரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. நாம கூட இந்த நாள்ல, ஆண்டவரே அப்பா, நானும் மரியாளை போல என்னை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை விதைக்க நல்ல நிலமாகி என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்மேலே அசைவாடி அவருடைய வார்த்தையினாலே இரட்சகர்களை பெற்றெடுக்க, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள, இந்த உலகத்தை பரலோகத்துக்கூட இணைக்க, நம்மை ஒரு மரியாளை போல, நம்மை ஒரு முத்திரை மோதிரமாய், முத்திரைக்கப்பட்ட கிணறாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமுள்ளது. வார்த்தையான தேவன் வார்த்தை மூலமாய் மரியாளுடைய வயிற்றிலே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இப்பொழுது நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்ம பிடித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இந்த மரியாள் என்ன செய்தா, இதுவரைக்கும் அவள் வாழ்ந்த நாட்களுக்கு முன்பதாக பின்பதாகவும் அப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. ஒரு கண்ணியின் வயிற்றிலே இரட்சகர் தோன்றினது ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அதிசயமான காரியத்தை அப்படியே விசுவாசித்த, இது எப்படி நடக்கும்னு சொல்லி அவள் ஒரு நாளும் ஒரு கேள்வி கேட்ட, ஆண்டவரே இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி. எல்லா பிள்ளைகளும் கேட்கிற ஒரு காரியம் தானே, அதையே தான் அவள் கேட்டா. ஆனால் அவர் சொன்ன பிற்பாடு அந்த தூதர்கள் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்மால கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால எல்லாம் கூடும் என்று சொல்லி அவள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் மகிமையானவைகளை, ரட்சிக்கிறவைகளை உருவாக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவர் மட்டும் இந்த உலகத்தை தேடி வராமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் சமாதானம் இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருக்காது, விடுதலை இருந்திருக்காது, கிருபை இருந்திருக்காது. எல்லாரையும் இந்த இந்த நாளில் கத்த நேசிக்கிறவராயிருக்கா. பாருங்க, எல்லாரும் தீவிரவாதிகள் எல்லாம் கூட ஜாலியாக அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாருன்றக்கு அர்த்தமே அவர்களை உயிரோட வைத்திருக்கிறாரு. பாருங்க, எத்தனையோ பேர் கொலை செய்கிறவர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் தீங்கு செய்கிறவர்கள் இருக்காங்க. அவளெல்லாம் கத்தரை அழித்து போடுவதில்லை. ஏன்னு சொன்னா அவர்களை நேசிக்கிறார். என்னுடைய மகன் என்னை தேடி ஒரு நாள் வருவான் என்று சொல்லி கத்தர் அவளுக்காக ஏங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ஸ்தலத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அவருடைய வலது பார்சத்திலே நம்ம மகிழ்ந்து கலிகூறும்படியாய் இந்த பூமியில் இருக்கிற நாட்களெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பின்பாக ஓடி ஜனங்கள் இயேசு பூமியில் இருந்த நாட்டிலே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்களாம். எல்லாரும் அவரோடு கூட சென்று விட்டார்களே என்று சொல்லி அவரை குறித்து பயந்தார்களாம். அப்படிதான் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பின்னாடி போகணும். ஏன்னா வாழ்வு தரும் வசனங்கள் அவரிடத்துல உண்டு. அவரே நமக்கு ஜீவனை தருகிறவர், அவரே நமக்கு பலன் தருகிறவர், நம்மை வாழ செய்கிறவர், சத்ருவின் கைக்கு விடுதலை ஆக்குகிறவர் அவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை கண்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் வழி இல்லாத இடத்திலே உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயமானவர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், அதிசயமானவைகளை கத்த செய்கிறவராக இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அதிசயமானவைகளை கத்த செய்ய போகிறார். வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டு பண்ணி உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை நீங்க ஆண்டவரே, இந்த நாளிலே நான் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரை குறித்த அந்த நம்பிக்கை, அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதே போல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமில்லை. எப்படி கடல் தண்ணியில கடல்ல இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி மாதிரிதான் நம்முடைய ஆலோசனை. ஆனா அவர் ஆலோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. செயல்களிலே வல்லவர். தன்னுடைய வார்த்தையினாலே சொன்னதை செய்கையினாலே நிறைவேற்றுவர், கைகளினாலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சொன்னதை அவர் செய்து முடிக்கும் அளவும் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அப்படியே நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராய், எப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது ஈசாக்கை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொடுத்தாரோ அப்படியே எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்க. நம்முடைய உள்ளத்தை மாத்திரம் திறந்து கொடுக்கும் பொழுது, மரியாதை போல நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மூலமாய் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, கடந்த நாட்டில் நான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்தினார், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமா. பாருங்க, அந்த சர்வ வல்லமுள்ள இயேசு ராஜாவுக்கு கூட நானும் ஒரு ஆயுதமாய் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். பாருங்க, இந்த புல், இந்த நாணல் போல இந்த அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு ஒரு ஒன்றுக்கு உதவாத என்னை கர்த்தர் ஆயுதமாய் மாற்றுகிறவரா. இந்த நாளில் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயுதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எந்திரமாய் மாற்றுகிறார், அசாத்தியங்களை செய்யும்படியாய். ஹல்லேலூயா. அசாத்தியமான காரியங்களை செய்யும்படியாய்
கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தையை அந்த அனுப்பி எல்லாவற்றையும் கர்த்தர் மறுரூபமாக்குறவரா இருக்க பாருங்க. வானம் உண்டாக கிடவது, பூமி உண்டாக கிடவது என்று சொன்னா அப்படியே உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தை தான் மரியாள் பெற்றுக்கொண்டா. அந்த இயேசு ராஜா வெளிப்பட்ட பொழுது மரணம் வீழ்ந்தது. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஆமென். பாவத்திலே சிக்கி உழண்டு கொண்டிருந்த எல்லாரையும் கர்த்தர் மீட்டெடுக்கிறவராய் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இரட்சகர்களாய் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்வான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வார்த்தையிலே கர்த்தர் வல்லமை வைத்திருக்கிறார். உங்களுடைய வார்த்தையிலே கர்த்தர் மகத்துவத்தை வைத்திருக்கிறார். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி அந்த அதிகாரம், அந்த ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், மேலான பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கொண்டு கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. நல்ல நிலத்தில் விதைத்த விதை எப்படி இருக்குமா? 30, 60, 100 ஆயிரமாய் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய உள்ளம் பாருங்க, ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்காம தேவனுடைய பாதத்தில், ஆண்டவரே இந்த மண்பாண்டத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற குயவன் கையில் களிமணி போல ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை அழகான பாத்திரமாய் ராஜா பயன்படுத்துகிற கனமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் வந்த பொழுது ஜனங்களை ரட்சிக்கிறவராய் இருந்தார். மத்தேயு முதலாவது வாக்குத்தத்தமே நம்மளுக்கு அதுதான். பாருங்க, 21வது வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமே, பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை முதலாவது அகற்றுவது அவருடைய வேலையாயிருந்து. பாருங்க, பெதஸ்தா குலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஒருத்தரை மாற்ற தான் ஆண்டவர் சுகமாக்குனாரு. 38 வருஷமா அவன் அந்த இடத்துல முடவனாக இருந்த அந்த ஒருத்தரை மாத்திரம் தான். ஏன் ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்கல? அவருடைய நோக்கமெல்லாம் ஜனங்களுடைய பாவத்தை நீக்க வேண்டும், ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு நம்மை தேடி வந்தார். பாருங்க, பாவமானது அது வியாதி, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை காட்டிலும் கொடுமையானதா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் அந்த பாவங்களை நீக்கும்படியாய், பாவங்களை மன்னிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை விட்டு நீக்கிறவராய் இருக்கிறார். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவ எண்ணங்கள், சிந்தனையிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும்போது அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான்ல நம்ம பார்க்கலாம். நம்ம அறிக்கையிடும் பொழுது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவங்களை நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட பாவங்களை என்னால் விட முடியல ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணும் பொழுது, தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அந்த நாட்டில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவங்கள் மூடப்பட்டதே ஒழிய இருதயத்தில் அப்படியே தான் இருந்தது. ஆனால் இந்த நாட்டில் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி அந்த இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த இருதயத்தில் இருக்கிற பாவ எண்ணங்கள் எல்லாம் அகற்றி, சிந்தனையில் இருக்கிற பாவ எண்ணங்கள் எல்லாம் அகற்றி நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு இந்த பாவத்தை விட முடியவில்லையே, இந்த பாவத்தை செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை, இதை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவர்களை இந்த நாளில் ரட்சிக்கிறவராய் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. பாருங்க, எப்பவுமே உடனே நம்ம
ஒரு 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 காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் அதற்கான ஒரு தாகம் இருக்கணும். அந்த நீதியின் மேலே பசி தாகம் இருக்கணும். தாகம் உள்ளவன் என்னிடத்துல வந்து பானம் பருகு கிடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஆண்டவர் மேல ஒரு தாகம், ஒரு ஒரு விசுவாசமும் தாகமும் வாஞ்சையும் இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த இடத்துல விடுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு நாள் அவன் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பாவத்தை விட்டு நீங்க விலகி நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த நாட்டில் கர்த்தர் நமக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை அந்த பாவ காரியங்களை மேற்கொள்ளும்படியாய், ஓவர் கம் பண்ணும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை ரட்சிப்பார்னு சொன்னா அவர்களை விடுதலை ஆக்குது, முற்றுமுடிய விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட சிலுவையில் இருந்த பொழுது முற்றுமுடிய ரட்சிக்கிறோட தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாராம். ஆமென். முற்றுமுடிய அவர் ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். யார் இந்த நாட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய கார் பங்களா இருக்கிறவங்களா? இல்லவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போக ஒரு சூழ்நிலைகள் உண்டாகலாம். ஆனால் பாருங்கள், அந்த பாவமே இல்லாதவங்க தான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மிகவும் சந்தோஷமானவர்கள். ஏன்னா தேவனை சார்ந்து தேவனுடைய பாதத்தை பிடித்து தேவனுடைய பரிசுத்த பெற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த நாட்டில் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்ம உறுதியாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தேவனை பிடித்து கொள்வோமா? தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் விதைக்க ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கார். நம்மை ரட்சிக்கும்படியா, நமக்கு உதவி செய்யும்படியா, நம்மை பாதுகாக்கும்படியா, நம்மை பரலோகத்திலே சேர்க்கும்படியா, அனுதினமும் நம்மோடு போதித்து நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி வியாதி விக்கினங்களுக்கு விலக்கி எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை தருகிற ஒரு நேசர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, அரவணைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் மனமாற உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.